மதம் மாற்றம், ஃபோர்ஸ்டு ரிலீஜியஸ் கன்வர்ஷன், ஃபோர்ஸ்டு ரிலீஜியஸ் பிலீஃப் எல்லாத்தையுமே திணிக்கிறது ஒருத்தங்கக்கிட்ட. இது எந்த அளவுக்கு மோசமான விஷயம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு செக்யூலர் கண்ட்ரியில் இந்த ஃபோர்ஸ் ரிலீஜியஸ் கன்வர்ஷனோ இந்த மாதிரி பீஃபை வந்து திணிச்சு சாப்பிட சொல்லி அவங்களுடைய பிலீஃபை தாண்டி அவங்களுக்கு திணிச்சு கொடுக்கறது எவ்வளோ மோசமான விஷயம். அதுதான் இப்போ நாசிக் டிசிஎஸ் ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்கு. அதுவும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். இதை எல்லாருமே பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? டாடா கன்வர்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஹச்ஆர் மேனேஜர்ல இருந்து லோ லெவல் எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாருமே இந்த சிஸ்டம் ஃபெயிலியரில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக அந்த ஹச்ஆர் மேனேஜர் நிடா கான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சேர்ந்த எம்ப்ளாயீஸ், அதுவும் உமன் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்திக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்கள வந்து அவங்களோட பிலீஃபை திணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவங்க நமாஸ் கொடுக்குறாங்கன்னா இவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி நமாஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பீஃப் சாப்பிட சொல்கிறாங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் அலிகேஷனாக வந்திருக்கு. எஃப்ஐஆரில் இது வரைக்கும் மேக்ஸிமம் போடப்படல, அலிகேஷனாக மட்டுமே இருக்குது. இந்த நிடா கான் அப்படிங்கிறவங்கள வந்து லேடி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹச்ஆர் மேனேஜரில் இருந்து லோ லெவல் எம்ப்ளாயி வரைக்கும் இந்த சிஸ்டம் ஃபெயிலியருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.